உங்களுக்கு இருக்கும். அது அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ்வை விட்டு வந்த பேராசை, இந்த உலகத்தின் பேராசை என்ன செஞ்சிடும்? உங்களை முகம் திருப்பி விடும். அதனால என்ன பண்றானுங்க? பயப்படாம போய் பேசுறான், பயப்படாம லஞ்சம் வாங்குறான், பயப்படாம ஏமாத்துறான், பயப்படாம போலீஸ் சர்டிபிகேட் உள்ள வைக்கிறான். அல்லாஹ்வோட பயம் தான் வர முடியுமா? ஏதாவது ஒரு தீனுடைய கல்வியில் ஒரு அஜர்த்து போலீஸ் சர்டிபிகேட் வச்சிட முடியுமா? வைக்க மனசு வருமா அவருக்கு? வராது. காரணம் என்ன? இதுதான் கல்வி. பேராசை ஒரு மனிதனிடத்தில் வரக்கூடாது. புகாரில் ஒரு ஹதீஸ் உள்ள அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஆதமுடைய மகனுக்கு இருவரும் ஓடைகள் நிறைய தங்கம் கிடைத்தாலும் கூட அவன் மூன்றாவது ஒன்றை ஆசைப்படுவான். பேராசைக்கு அடிமைப்பட்டக்கூடாதுங்க. பேராசைக்கு அடிமைப்பட்டுட்டோம்னா அது என்ன செய்யும்? அதைத்தான் சொல்லுது. ஆதமுடைய மகனுக்கு இருவரும் ஓடைகள் நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் அவன் போதுங்கிற நிலைக்கு வரமாட்டான். அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆசை 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 ஆசை, அதை வாங்கணும், இதை வாங்கணும், அங்க வாங்கணும், இங்க வாங்கணும். மௌத்தா போகும்போது எனக்கு கொண்டுட்டு போவாரு இந்த பேராசையில. எங்க அப்துல் இதையாவது கொண்டு போக முடியுமா? ஒன்னும் கொண்டு போக முடியாது. இதை கொண்டு போக முடியுமா? ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அந்த கபர் துணிதான் ஆண்கள்னா 10 மீட்டர் தான், பொம்பளைனா 12 மீட்டர் தான். இதை மட்டும் தான் கொண்டு போக முடியும். இது சரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கிணி அது அந்த அந்த துணி இந்த துணியாவது வாங்கி போடுறாங்க. அது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே பண்ணி ஆவரேஜ் ஒரே குவாலிட்டியில இவ்வளவுதாங்க மிச்சம். ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை பேராசையின் விளைவாக எவ்வளவு பேர்த்த ஏமாத்துறோம், எவ்வளவு பேர்த்துடைய இடங்களை அபகரிக்கிறோம், எவ்வளவு பேர்த்துடைய காசு அபகரிக்கிறோம். எத்தனை நம்ம கூட பெற்று பிறந்த வாரிசுகள் நம்ம நல்ல நிலையில் இருப்போம், வாரிசுகள் கம்மி நிலையில் இருப்பாங்க. இருந்தாலும் சராசரி எனக்கு வேண்டும் சொல்லி போராடி அந்த வாரிசு சொத்தை கொடுக்குறோம். வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஏமாத்தி மொத்தத்தையும் நாமளே முழுங்குறோம். அருமையான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரொம்ப கவனிக்கணும். பேராசை ஒரு மனிதனுக்கு வந்த விடக்கூடாது. பேராசை எப்படின்னா ஒருத்தன் வந்துருச்சு அப்படின்னா அவனை எல்லா பாவத்தையும் அவனை செய்ய வைக்கும், எல்லா பொய்யையும் அவனை பேச வைக்கும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேராசை கொள்ளாதீர்கள், பேராசை கொள்ளாதீர்கள். பேராசை வரவே கூடாது. இரண்டாவதாக மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது விஷயம் என்னன்னா, போதும் என்ற மனசுக்கு நம்ம வரணும். போதும் என்ற மனம் நம்ம இடத்தில் ஏற்பட வேண்டும். அது தீனுடைய கல்வி மட்டும்தான் கொடுக்கும். தீனுடைய கல்வி மட்டும்தான் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற சிந்தனை வரும். அல்லாஹ் பரக்கத் செய்வான், அல்லாஹ் நாடினது எனக்கு நடக்குது, அல்லாஹ் நாடினது அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அல்லாஹ் கொடுக்க நினைச்சது யாருனாலும் தரக்கூடிய இந்த சிந்தனை எப்போ வரும் அப்படின்னா குர்ஆனுடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்தணும், மார்க்க கல்வியினுடைய தொடர்பை நம்ம அதிகப்படுத்தணும். குறிப்பாக பெண்களிடத்தில் போதும் என்ற மனசு வரணும். என்ன இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ், என்ன இருக்குதோ அல்ஹம்துலில்லாஹ். அதை படிக்காதனால தான் இன்னைக்கு என்ன அப்படின்னா 8 மணி நேரம் பார்க்குறாங்களா, 10 மணி நேரம் பார்க்குறாங்களா, பெத்த தாய் தாப்பனை விட்டு போட்டு வருஷக்கணக்கில் வெளிநாட்டில் போய் உட்கார்ந்து கிடக்கிறான், கட்டளை மனைவி பெத்த பிள்ளைகளை விட்டு போட்டு போய் வருஷக்கணக்கில் வெளிநாட்டில் இருக்கிறான். நான் ஓதும் போது எங்க அஜித் அடிக்கடி சொல்லுவாங்க, சில வீட்டுகளுடைய நிலை என்ன அப்படின்னா பிள்ளைகள் அத்தா முகத்தையே பார்க்கறது இல்லை. காலையில் 6 மணிக்கு அத்தா என்ன பண்ணிடுவாரு, டியூட்டிக்கு கிளம்பிடுவார், நைட் 10 மணிக்கு வருவார். பிள்ளைங்க தூங்கி எந்திரிக்கும் போது அவர் இருக்க மாட்டார், தூங்கின வேளையில் அவர் வருவார். பிள்ளைங்க இருக்கிறார் வெளிநாட்டிலே இருக்கிறாரு எங்க அத்தா, இல்லம்மா இந்த ஊர்ல தான் இருக்காரு, எங்க அத்தாவை பார்த்ததே இல்லை, அத்தாவை பார்த்ததே இல்லை. இங்கே நான் சேர்ந்த புதுசுல ஒருத்தர் இப்படிதான் ஒரு வேலையில் இருந்தார். போய் ரொம்ப நேரம் காலையில் பச்சை துணிக்கு பையோடு வருவார், போயிடுவார். நைட் ஒரு 10 மணிக்கு கேட்டு போடமா அவர் சொல்லுவார் மரக்கடப்பள்ளி ஆசன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா அழுதுச்சு. என்னன்னா குழந்தை ஒன்று பிறந்து